சட்டப்பேரவையில் முதலமைச்சரை பாராட்டி பேசியதால் ஓபிஎஸ் அணியினர் தன்னை புறக்கணித்ததாக கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ ஆறுகுட்டி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே அந்த அணியில் இருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் மீண்டும் இணைந்ததாக ஆறுகுட்டி கூறியிருக்கிறார். சேலத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்து தன்னை மீண்டும் அவரது அணியில் இணைத்துக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆறுகுட்டி தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் வளர்ச்சி திட்டப் பணிகளில் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையிலான அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். நான் வைத்த கோரிக்கை அத்தனை வரைக்கும் அந்த தொகுதிக்காக ஒதுக்கி தந்த நம்முடைய தமிழக முதல்வருக்கும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கும் வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் நன்றி சொன்னேன். நன்றி சொன்ன உடனே அதுக்கு பின்பாக அந்த அணியில் இருக்கின்றவர்கள் சில சங்கடப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் கோவையில் நடக்கின்ற கூட்டத்துக்கு ஆலோசனை கூப்பிடவில்லை, அதற்கு பின்பாக பூஜைக்கும் கூப்பிடவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே இருப்பது சரியாக இருக்கின்ற அடிப்படையில் நீங்கள் ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியும், அதுவும் உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் தமிழகம் இருக்கின்ற தமிழகங்களோடு இணைந்து அந்த நீங்கள் பணியாற்ற வேண்டிய அடிப்படையில் இன்றைக்கு நான் வந்து நம்முடைய தமிழகம் சந்தித்திருக்கின்றேன்.